ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் எம்பிஎம் ரியல்டோர் ஏசிஆர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னா ஈசிஆர் நியர்வேல ஒரு 32 சென்ட்டுங்க, வாயுலூர் வில்லேஜில் இன்றைக்கி ஒரு சூப்பரான பண்ணை வீடு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் தேடுற ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலில் கண்டிப்பாக கிடைக்கும். வாங்க ப்ராப்பர்ட்டியை பார்ப்போம். பாருங்கள், நம்ம ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா நெக்ஸ்ட்டு மகாபலிபுரம் வாயுலூர் வில்லேஜில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஈசிஆர் ரோட்லேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தென்னை மரங்கள் முழுவதுமே சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி தான். ஸோ ஈசிஆர் அந்த மரம் தெரியுது பாருங்கள், ஈசிஆர் ரோடு நம்ம ப்ராப்பர்ட்டி செகண்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ வில்லேஜில் உங்களுக்கு சிமெண்ட் ரோடு ஃப்ரண்டேஜில் நம்ம ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. நல்ல ஒரு நீட்டான குவைட்டான இயற்கை சார்ந்த சூழலில் ஒரு அருமையான வில்லேஜில் இந்த பண்ணை வீடு லொக்கேட் ஆகிருக்குங்க. ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60லேருந்து 80 ஃபீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பண்ணை வீட்டுடைய ஃப்ரண்டேஜாக அமைஞ்சிருக்கு. ஸோ உள்ளே என்ட்ரானதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னை மரங்கள் மட்டும் உங்களுக்கு 25 தென்னை மரங்கள் இந்த பண்ணை வீட்டுக்கு உள்ளார இருக்குது. தோட்டங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மரங்கள், நிறைய செடிகள், வாழை தோப்புகள், தென்னை மரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே சூப்பராக இருக்குங்க. வீடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு மாடி வீடு இந்த 32 சென்ட்டுக்கு உள்ளார இருக்குது. வாழை மரங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40 வாழை மரங்கள் இந்த 32 சென்ட்டுக்கு உள்ளாரவே இருக்குங்க. தென்னை மரங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25 தென்னை மரங்கள் அமைப்பாகவே 10 அடிக்கு ஒரு தென்னை மரம் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5-6 சென்ட்டில் உங்களுக்கு வீடுகளாகவும் பகுதி இடங்கள் முழுவதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோப்பாக இருக்குங்க. தோப்பில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தென்னை மரங்கள் பார்த்தீங்கன்னா போமோக்ரானட் ட்ரீஸு, மேங்கோஸு, வாழை மரங்கள், சப்போட்டா மரங்கள், சின்ன சின்ன மாமரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு பண்ணை தோட்டமாக இந்த வீடு அமைப்பாகவே இருக்குது. உங்களுக்கு போர்வெல் இருக்குங்க. 3 பேஸ் இபி சர்வீஸு இந்த பண்ணை வீட்டுக்கு உள்ளார இருக்குது. மொத்தம் லேண்ட் ஏரியா 32 சென்ட்டுங்க. சவுத் ஃபேஸிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு சூப்பரான ஒரு அமைப்பாக பச்சை பசேல்னு பசுமையாக இருக்கக்கூடிய வாயலூர் வில்லேஜில் லொக்கேட் ஆகிருக்கு. உங்களுக்கு ஈசிஆர்லேருந்து நியர்பைங்க. சென்னையிலேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் வருதுங்க. மகாப்ஸ்லேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 13 கிலோமீட்டரில் நீங்கள் இந்த பண்ணை வீட்டுக்கு ரீச் ஆகிடலாம். ஸோ ஃபார்ம் ஹவுஸு யாருன்னா நீங்கள் சென்னையிலேருந்து அவுட்டரில் ஈஸியாக நியர்பையில் ஒரு வீக்கெண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் தேடுனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் செலக்ட் பண்ணலாங்க. நல்ல ப்ராப்பர்ட்டி, மிஸ் பண்ணாதீங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்டல் அண்ட் ஃபென்சிங், முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்டல் போட்டிருக்காங்க, பின்னாடி உங்களுக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டிருக்காங்க. நல்ல ப்ராப்பர்ட்டி. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. மாடி வீடாக தான் இருக்குது. 32 சென்ட்டுங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பச்சை பசேல்னு பசுமையாக உங்களுக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா மரங்கள், செடிகள் எல்லாமே ட்ரீஸு, பெரிய பெரிய மரங்களும் சின்ன மரங்களும் இந்த 32 சென்ட்டுக்கு உள்ளார இருக்குங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டியை நேரில் வந்து பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் தேடுற ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலில் கண்டிப்பாக கிடைக்கும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம்பிஎம் ரியல்டர் ஈசிஆர். நன்றி, வணக்கம்.